بسم الله الرحمن الرحيم. الحمد لله الواحد الأحد. الحمد لله الملك الفرد الصمد. الحمد لله الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. أحمده حمدا كثيرا طيبا أبد الأبد. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يغتنم خمسا قبل بخمس، شبابك قبل حرمك، وصحتك قبل سقمك، وغناءك قبل فقرك، وفراغك قبل شغلك، وحياتك قبل موتك. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பராமரிக்கும் ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முறித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றும் எப்பொழுதும் எல்லோரினாலும் வணங்கப்பட தகுதியான ஏகன் என்று சாட்சியம் கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சாந்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை அடியொற்றி வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த ஜுமாவுடைய தினத்தில் இறை கட்டளையாம் ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்துடன் இறை இல்லம் மஸ்ஜிதுக்கு வருகை தந்து நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் மா தும்து லில்லாஹி தஆலா, இந்த மஸ்ஜிதில் தரித்திருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹுக்காக தரித்திருக்கிறேன் என்ற தூய நல்லெண்ணத்துடன் நிகழ்த்தப்படும் குத்துபா பேருரையை கவனமாக நிதானமாக சரியாக செவி தாழ்த்தி தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதுடன் பிறருக்கும் எற்றி வைக்க வேண்டும் என்ற தூய நல்ல எண்ணத்துடன் அல்லாஹுடைய மாளிகையில் வீற்றிருக்கும் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்கள் உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஏவல்களையும் எவைகளை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்ற விலக்கல்களையும் தந்திருக்கிறான். அவனது ஏவல்களை தம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் விடயத்திலும் அவனால் தடுக்கப்பட்ட விளக்கப்பட்ட காரியங்களில் முற்றிலுமுற்றாக தவிர்ந்து ஒதுங்கி வாழும் விடயத்தில் அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கு நான் இறை கட்டளை பிறப்பிக்குகின்றேன், வசியத்தும் செய்து கொள்கிறேன். இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூமியில் சிறந்த ஒரு படைப்பாக மனிதர்களை தெரிவு செய்து, மனிதர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹை நம்பியவர்கள், அல்லாஹை விசுவாசம் கொண்டவர்கள், ஆகிரத்தை நோக்கமாக கொண்டு வாழ்பவர்கள், இந்த வாழ்க்கை அழிவென்பதை நம்பியவர்கள். நாம் அனைவர்களும் ஒரு நாள் வஃபாத்தை சுவைக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டுடனும் மௌத்துக்கு பின்னால் அழிவே முடிவே இல்லாத ஒரு நிரந்தரமான ஒரு நீடூடிகளமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காகவே அல்லாஹ் இந்த உலகத்தை தந்திருக்கிறான் என்ற அக்கீதாவில், என்ற கோட்பாட்டில், என்ற இறை விசுவாசத்தில் அல்லாஹ்வினால் சொல்லப்படும் அந்த ஏவல்கள், கடமைகள், கட்டளைகளை
அது விருப்பமாக இருந்த பொழுதிலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில் கடமைகளை செய்து கொண்டு, வாழ்க்கையில் சில விருப்பங்கள் வருகிறது, ஆசைகள் வருகிறது, மனோ விருப்பம் வருகிறது. அவைகள் மார்க்கம் தடுத்திருக்கும் பட்சத்தில் அவைகளை தவிர்ந்து ஒதுங்கி வாழ்வது ஆகிரத்தில் வெற்றி அடைவதற்காக. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இதற்காகத்தான் ஆகிரத்திலே வாழ்க்கையை செழிப்பாக்க, சந்தோஷகரமாக்க, வெற்றியாக்க, அந்த சுவனத்தை அடைவதற்கான அழகிய புத்திமதிகள் குர்ஆனும் சுன்னாவுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நான் முன்னால் ஓதிய அந்த இறைவசனம், குர்ஆனுடைய ஆயத், அதனுடைய கருத்து, 2 வசனங்களை நான் இந்த இடத்தில், இந்த மிம்பரில், இந்த குத்துபாவில் நான் ஓதினேன். இன்றைய இந்த ஜும்மா அந்த 2 வசனங்களும் ஒரு நபிமொழியும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், அடிமனதில் இதனை சரியாக விளங்கி வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வெற்றியும் தோல்வியும், சொர்க்கவாதிகள் நரகவாதிகள், வாழ்க்கையின் லட்சியமே நான் வெற்றி அடைவது, வாழ்க்கையில் முயற்சிப்பது நான் தோல்வியை விட்டு பாதுகாக்கப்படுவது. வெற்றி என்றால் என்ன சகோதரர்களே? அதுதான் சுவனத்துடைய வெற்றி. தோல்வி என்றால் என்ன? அதுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நஷ்டவாளியாகி நரகத்தில் சென்று விட்டால் அதைவிட தோல்வி எதுவுமே கிடையாது. உலகத்தில் பணத்தில் அல்லது போட்டியில் அல்லது பரீட்சையில் தோல்வி அடைந்தால் அதற்கு கை கொடுப்பதற்கு, அதற்கு உதவி செய்வதற்கு, அதனை தூக்கி விடுவதற்கு இங்கே ஆட்கள் இருக்கிறார்கள். பணத்தில் இழந்தால் பணம் உள்ளவரால் உதவி செய்ய முடியும். பரீட்சையில் இழந்தால் படிப்பை வேறு விதத்தில் படித்து அதற்கான பட்டங்களை முடிக்க முடியும். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு போட்டியில் நாம் தோல்வியடைந்து விட்டால் மற்றொரு போட்டியில் வெற்றி அடைய முடியும். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஆகிரத்தில் ஒரு போட்டி இருக்கிறது, ஆகிரத்தில் ஒரு வெற்றி இருக்கிறது, ஆகிரத்தில் ஒரு தோல்வி இருக்கிறது. ஒரு மனிதன் அந்த வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டால் அங்கே அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையினர்கள் அல்லது அவர்களுடன் சேர்ந்து வாழ்ந்த மனைவி அல்லது பிள்ளைகள் அல்லது நகமும் சதையுமாக பழகிய நண்பர்கள் யாராலும் எந்த விதமான கரம் கொடுக்க முடியாது. அல்லாஹ் இதனை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, கியாமத்துடைய நாளையில் கணவன் மனைவி விரண்டோடுவார்கள், பிள்ளை பெற்றோர்கள் விரண்டோடுவார்கள், நண்பர்கள் விரண்டோடுவார்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லும் பொழுது யார் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஆகிரத்துடைய வாழ்க்கையை தலைக்கு மேலால் நம்பி அதற்குரிய செயற்பாடுகளில் ஈடுபடுவார்களோ அவர்களே வெற்றியாளர்கள். இந்த உலகத்தில் யார் இந்த உலகத்தில் யார் அழிச்சாட்டியங்கள், அவர்களுடைய மனோவிருப்பத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து துனியாவுடைய உலகத்துடைய காலங்கள், அதனுடைய வெற்றிகள், அதனுடைய விடயங்களில் தன்னை பாழ்படுத்தினார்களோ அவர்கள் ஒதுங்கும் தலம் அவர்கள் ஒதுங்கும் தலம் அது நரகம் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தில் யார் அல்லாஹ்வை பயந்து நான் ஒரு நாள் படைத்தவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவேன், அங்கே விசாரிக்கப்படும், அங்கே அல்லாஹ் என்னை, என்னுடைய நன்மைகள், என்னுடைய பட்டோலைகள், என்னுடைய செயற்பாடுகள், என்னுடைய நன்மை தீமைகள் அனைத்தும் விசாரிக்கப்படும், நிறுக்கப்படும். அங்கே அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருக்கிறான். இந்த பூமியில், உலகத்தில், இந்த உடலில் உயிர் இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் செய்த, கதைத்த, நினைத்த அனைத்து விடயங்களும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ் 2 மலக்குமார்களை வைத்திருக்கிறான். இரவு பகலாக, இருளில் வெளிச்சத்தில்
உள்நாட்டில் வெளிநாட்டில் கடலில் தரையில் நாம் எங்கிருந்த பொழுதிலும் என்னுடன் அல்லாஹ் 2 மலக்குமார்களை வைத்திருக்கிறான். இது குர்ஆன் சோதர்களே பெரியார்களே. மலக்குமார்களை கண்ணால் காண முடியவில்லை, ஆனால் நம்புவதற்கு பேரை ஈமான். ஈமான் என்பது அறிவுக்கு அப்பாற்பட்டதை, கண்ணுக்கு விளங்காததை, குர்ஆனும் சுன்னாவும் சொன்னதை நம்புவதற்கு பேர் ஈமான். ஒவ்வொரு மனிதர்களும் 2 மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதுதான் ரகீப், அதீத் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ் 2 மலக்குமார்களை வைத்திருக்கிறான். ரகீப், அதீத் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குமார்கள் நாம் செய்யும், நாம் கதைக்கும், நாம் நினைக்கும் எம்முடைய செயற்பாடுகள், கதைகள், வார்த்தைகள், எண்ணங்கள் அனைத்தையும் அவர்கள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள், பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊருக்கு மறைக்கலாம், வீட்டுக்கு மறைக்கலாம், நாட்டுக்கு மறைக்கலாம், பெற்றோர்களுக்கு மறைக்கலாம், மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மறைக்கலாம். சகோதரர்களே பெரியார்களே, நம்முடைய காரியங்களை படைத்த மன்னனாகிய அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மறைக்க முடியாது. அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. யார் உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது வெற்றி அடைவதற்கான மிக இலகுவான வழி, நாம் எப்பொழுதும் எங்கிருந்த பொழுதிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பது. அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. வஅம்மாமன் காஃப மகாம ரப்பிஹி. ஒரு நாள் தினம் என்னுடைய ரப்புடைய மகாம், ரப்புக்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன், அங்கே நான் நிறுத்தப்படுவேன் என்ற பயத்துடன் தன்னுடைய நஃப்ஸி, தன்னுடைய ஆத்மா, தன்னுடைய உள்ளம் விரும்பும் விடயங்களை வெறுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து யார் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிறார்களோ அவர்கள் ஒதுங்கும் தலம் அது சொர்க்கம் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அருமையான சகோதரர்களே பெரியார்களே, இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு அழகான நல்ல ஒரு புத்திமதியை குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித் தருகிறது. உலகத்தில் வாழும் பொழுது அந்த வாழ்க்கையை நாம் ஆகிரத்துடைய வாழ்க்கையில் பயணத்தில் இருக்கிறோம். இதில் 5 விதமான நியாமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 5 விதமான நியாமத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நியாமத்துக்களையும் 5 பாக்கியங்களையும் நாம் இவைகள் நிரந்தரம் அற்றவைகள், இன்றிருக்கும் நாளை கலட்டப்படும், இன்றிருக்கும் நாளை இழந்து விடுவோம். அதற்கு முன்னால் நபி அலைஹிஸ்ஸலாம் அழகான நல்ல ஒரு புத்திமதியை சொன்னார்கள். வாலிபர்கள், வயோதிபர்கள், செல்வந்தர்கள், உடல் தேக ஆரோக்கியம் உள்ளவர்கள், ஓய்வுள்ளவர்கள் அனைவர்களையும் உள்ளடக்கிய ஒரு அழகான புத்திமதிகள். இந்த சபையில், இந்த குத்பாவில், இந்த ஜும்மாவில் சமூகம் தந்திருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் இந்த நியாமத்துக்களை தந்திருக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யக்தனிம் ஹம்ஸன் கப்ல பி ஹம்ஸின். அடியார்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு 5 பாக்கியங்களை தந்திருக்கிறான். அந்த 5ம் உங்களை விட்டு ஒரு நாள் கலட்டப்படும், எடுக்கப்படும், பறிக்கப்படும். அவைகளை விட்டு நீங்கள் ஒரு நாள் இழந்து விடுவீர்கள். அதற்கு முன்னால் கிடைத்ததை பாக்கியமாக, அருளாக, கிருபையாக, கொடையாக எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டுக் கொள்ளுங்கள். 5 விடயங்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதில் முதலாவது யக்தனிம் ஹம்ஸன் கப்ல பி ஹம்ஸின் ஷபாபக, உன்னுடைய வாலிபம். இந்த வாலிபம் என்பது நாம் இன்றிருக்கும் வயோதிபர்கள், பெரியவர்கள், முதிர்ச்சியானவர்களாக இருந்தாலும் இந்த வாலிபத்தை தாண்டி வந்தவர்கள், பருவ வயதை எத்தியவர்கள், சுமார் வாலிபம் என்று சொல்லும் பொழுது உலமாக்கள் அதுக்கு வயது இல்லை சொல்லும் பொழுது சுமார் 15 வயதிலிருந்து புலூகான பாலிகான பருவ வயதை எத்தியதிலிருந்து 40 வயதுக்கு இடைப்பட்ட ஒவ்வொருவர்களையும் அது குர்ஆன், அது ஷாபாக, ஹதீஸ் அதை வாலிபர்களாகவே கண்ணோட்டம் செலுத்துகிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபத்துடைய விடயத்தில் மிக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். ஏராளமான வழிகாட்டல்கள். ஏனென்றால் ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பு, ஒரு சமூகத்துடைய எதிர்கால வளர்ச்சி, ஒரு சமூகத்துடைய எழுச்சி அக்காலத்தில் வாழும் வாலிபர்களுடைய பண்பும் பண்பாடும் தங்கியிருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை நோக்கி சொன்னார்கள், யா மஹ்ஷர ஷபாப், ஏ வாலிபர்களே,
மனிஸ்ததா மின்கும் அல்பாஆ ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, வாலிப வயதை அடைந்துவிட்டு உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்குரிய வழிகள், சந்தர்ப்பங்கள், வசதிகள், வாய்ப்புகள், உடல் பலம், கையில் பணம் போன்ற விரிவாக்கம் இருக்குமாக இருந்தால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் வாலிபர்களை நோக்கி திருமணத்தின் பக்கம் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள்? அங்கே அந்த விடயம் சொல்லும் பொழுது வாலிபம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம். அக்காலத்தில் அத்தேவை நிறைவேற்றப்படவில்லை என்றால் அதனை மார்க்கம் தடுத்த அநீதமான ஹராமான வழிகளில் சென்று அந்த ஆசைகளை, தேவைகளை நிறைவேற்றினால் அதனுடைய வெளிப்பாடு ஒரு சமூகம் நாளைக்கு சீரழிந்து விடும். ஒரு பெண்ணை துயர்ந்து வரும் பிள்ளைகள், அவர்கள் இருவருடைய குடும்பத்தினர்கள், அந்த ஊரவர்கள், அந்த மதத்தவர்கள், அந்த இனத்தவர்கள் போன்றவர்கள், அவர்கள் அதனுடைய தாக்கம் செலுத்தப்படும். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், 5 விடயங்கள், அந்த 5ம் ஒரு நாள் உங்களை விட்டும் எடுக்கப்படும். வாலிபம் என்பது இன்றிருக்கும் வாலிபம் நாளை இருப்பது கிடையாது. சில காலங்களுக்கு பின்னால் முதிர்ச்சியை, தள்ளாதாட வயதை, வயோதிபத்தை, இயலாமையை, அந்த ஒரு காலத்தை நாம் எத்துவோம். சகோதரர்களே, பெரியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வாலிபம் மிக முக்கியமான, வாழ்க்கையில் வாலிபம் மிக முக்கியமான ஒரு பகுதி. தீன், மார்க்கம் உலகத்தில் நிலைநாட்டப்படுவதற்கும் வாலிபர்களை கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்யப்பட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நுஷர்து பிஸ்ஸபாப், வாலிபர்களை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டு இந்த மார்க்கத்தை நான் வளர்த்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, மற்றொரு ஹதீஸ்லே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் முழு மனிதர்களும் எழுப்பாட்டப்படுவார்கள். அங்கே ஒவ்வொரு மனிதர்களிடமும் 5 விதமான கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு மனிதனிடமும் 5 விதமான கேள்விகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரையில் மஹ்ஷருடைய மைதானம் அது 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 மிக ஒரு வெற்றிடமாக இருக்கும். கீழே அது செம்பு தரையாக இருக்கும். சூரியன் 7 சாணிக்கு மேலா நிற்கும். ஒவ்வொரு மனிதர்களும் நிர்வாணிகளாகவே நிற்பார்கள். இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்யும் பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மஹ்ஷருடைய மைதானத்தில் கியாமத்துடைய நாளையில் அந்த பாலைவனத்தில் முழு மனிதர்களும், ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் நிர்வாணிகளாக நிற்பார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நிர்வாணிகளாக நிற்பார்கள். கேட்டார்கள், ஆண்கள் பெண்களை, பெண்கள் ஆண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்களா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, அந்த கியாமத்துடைய நாளில் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் மக்கள் நிற்கும் அமளி துமளிகள், சிரமங்கள், கஷ்டங்கள் எப்படி இருக்கும் என்றால், அவருடைய பார்வை கீழ் நோக்கி இருக்கும் பார்வை, அவருடைய பார்வையை கூட உயர்த்துவதற்கு சக்தி பெற மாட்டார். அவ்வளவு ஒரு சிரமமான நாள். அந்த நாளையில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களிடமும் 5 கேள்விகளை கேட்பான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில் நிற்கும் இடத்தை விட்டு நகர முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி. அதில் முதலாவது, அடியானே, அல்லாஹ் உனக்கு தந்த வாழ்க்கை, இதை நீ எவ்வாறு செலவழித்தாய்? வாழ்க்கை ஒவ்வொரு நபர்களுக்கும் தரப்பட்டிருக்கும் அஜல் காலம் 40, 50, 60, 70 வருடங்கள். சோதர்களே, பிரியார்களே, இது அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறார். அவருடைய உணவு, அவருடைய வாழ்விடம், அவருடைய வஃபாத்தாகும் இடம், அவருடைய வாழ்க்கையின் காலம் போன்றவைகளை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறார். முதலாவது கேள்வி, அடியானே, உன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு செலவு செய்தாய்? இரண்டாவது கேள்வி, அடியானே, உன்னுடைய வாலிபம் எவ்வாறு செலவு செய்யப்பட்டது? வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அதில் சிறுபிராயம், வாலிபம், வயோதிபம், முதுமை அனைத்தும் உள்ளாக்கப்பட்டதே வாழ்க்கை. சகோதரர்களே, பெரியார்களே, இருந்தும் அல்லாஹ் கியாமத்தில் வாலிபம் என்று ஒரு தனியான கேள்வியை வைத்திருக்கிறான். ஏனென்றால் அந்த வாலிபத்தில் செய்யக்கூடிய அமல்கள்,
இபாதத்துக்கள், நலவுகள், நன்மைகள், இவைகளுக்கான கூலி அல்லாஹு தஆலா பன்மடங்கு கொடுக்கிறான். ஒரு மனிதர் வாலிபத்தில் நல்லவராக, நல்ல பண்புள்ளவராக, நல்ல தன்மை உள்ளவராக, நல்ல சூழலில் நல்ல அமளிபாதத்துடன் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பாராக இருந்து அவர் முதிர்ச்சியை அடைகிறார், இயலாமை அடைகிறார், நின்று தொழ முடியவில்லை, நல்ல காரியங்கள் செய்ய முடியவில்லை. அல்லாஹு தஆலா அந்த முதிர்ச்சியான வயதில், வாலிபத்தில் இந்த மனிதர் என்ன நல்ல செயற்பாடுகள் செய்தாரோ அந்த நன்மைகளை அல்லாஹ் அந்த வயோதிபத்தில் கொடுக்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, தமிழில் சொல்வது போல வளரும் பயிர் அது முளையில் தெரியும் என்று சொல்வார்கள். ஒரு பயிர் அது வளரும் பொழுது இதனுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பது தெரியும் என்று சொல்வதை போல ஒரு சமூகத்துடைய எழுச்சியும் வளர்ச்சியும் அது வாலிபர்கள். சகோதரர்களே, இன்றைய வாலிபர்கள் நாளை சமூகத்தின் தலைவர்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், ஊரை வழிநடத்துபவர்கள், உலகத்தை வழிநடத்துபவர்கள், பலவிதமான இன்றைய வாலிபர்கள் தான் நாளை நமது குடும்பத்தின், எனது பிள்ளையின் கணவன், எனக்குரிய மருமகன், எனக்குரிய குடும்ப உறுப்பினர். சகோதரர்களே, பெரியார்களே, அதனால் இன்றைய வாலிப நிலைப்பாடுகள், செயற்பாடுகள், இது யார் இதனை கவனத்தில் கொள்வது? ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, பெரியார்களே, இன்று வாலிபம் அது ஒரு விதமாக வளர்ந்து, அது முதிர்ச்சி அடைந்து, அது இல்லற வாழ்க்கை, திருமணம் என்று சேர்ந்து, அது சில குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னால் உடைவாக, டிவோர்ஸாக, அது திருமண பந்தத்துவம் அது சீரடைந்ததாக, அவர்களுடைய செயற்பாடுகள், பண்புகள், பண்பாடுகள், தொழில்கள், ஒழுக்கம், விழுமியம் இல்லாத ஒரு சமூகம் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, நம்முடைய இந்த ஊருடைய ஒரு சிறிய ஒரு தகவலை தருகிறேன். கவலைக்காக, ஒவ்வொரு மனிதர்களுடைய சிந்தனையில் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பைத்து ஜகாத்துடைய அந்த நிர்வாகத்தின் நிறுவனத்தில் இருக்கிறோம். அதில் பல சேவைகள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் செய்ய கிடைக்கிறது. அருமையான சகோதரர்களே, சுமார் இந்த முறை 175 விண்ணப்பங்கள் எமது பைத்து ஜகாத்துடைய காரியாலயத்துக்கு கிடைத்தது. அதில் நிர்வாகம், மஸ்ஜிதுடைய தலைவர்கள், உலமாக்கள் போன்றவர்கள் 175 வீடுகளையும் சென்று நேரடியாக பார்வையிட்ட நேரத்தில் கவலையான, கசப்பான, மிக ஒரு சொல்ல முடியாத ஒரு துன்பமான ஒரு நிகழ்வு. சுமார் 175 அந்த வீடுகளில் சுமார் 50 வீடுகள் திருமணம் ஆகி டிவோர்ஸ் உடைய நிலைமையில் இருக்கிறது. அவர்கள் ஜகாத் கேட்டிருக்கிறார்கள். என்னை திருமணம் முடித்தார், வாழ்ந்தார், சில காலங்கள் இருந்தார், சென்று விட்டார். இன்று நான் குழந்தையுடன் இருக்கிறேன், 2 குழந்தை, 3 குழந்தை, நான் தனிமையில் இருக்கிறேன். இல்லை, வெளியில் சென்று விட்டார், வெளிநாட்டில் இருக்கிறார். அங்கே சென்றவர் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பாகி என்னுடன் எந்த விதமான தகவலும் இல்லை, பசியுடன், பட்டணியுடன், ஏழ்மையுடன், கஷ்டத்துடன், சிரமத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சுமார் 175 வீடுகளில் 50 வீடுகளுடைய தகவல்கள் என்றார். தகவல் என்றிருக்குமாக இருந்தால் இந்த இத்தனை வீடுகளையும் நாம் கணிப்பீடு செய்தால் எத்தனை வீடுகள் இது போன்றிருக்கும்? சகோதரர்களே, பெரியார்களே, இது எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், அந்த வாலிபர்கள் சிறு பிராயத்திலிருந்து தீனுடைய, மார்க்கத்துடைய, ஒழுக்கத்துடைய, பண்புடைய, குடும்ப பொறுப்புடைய, சம்பாதிப்பதனுடைய தேவை போன்ற பலவிதமான தர்பியாக்கள், வழிகாட்டல்கள், ஆலோசனைகள் செய்வது காலத்தின் மிக பெரும் தேவையாக இருக்கிறது. இவ்வாறு செல்லுமாக இருந்தால் இந்த ஊரில், நமது சமூகத்தில் இருக்கும் பெண்களுடைய நிலைப்பாடு எதுவாக மாறும்? இதே போல இன்னும் சில நிகழ்வுகளை செல்வதாக இருந்தால், இந்த மஸ்ஜிதுக்கே அன்று நாம் சேர்ந்திருந்த நேரத்தில் ஒரு பெண்ணுடைய ஒரு தந்தை வருகிறார். ஹஜ்ரத், நிர்வாகிகளே, எமது குறை செல்வதற்காக அல்ல, ஆளை சொல்லவில்லை, ஊரில் உள்ள நிலைப்பாட்டை சொல்லுகிறேன். உள்ளத்தில் கவலை வர வேண்டும் என்பதற்காக உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு பெரியவர்கள், அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான், ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான நியாமத்துக்களை தந்திருக்கிறான். அந்த நியாமத்துக்களை வெறுமனே நாம் அனுபவித்து விட்டு
அந்த பணத்தை நான் வாழ்ந்துவிட்டு, அந்த அறிவை கொண்டு நான் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகுவதற்காக அல்ல, அல்லாஹ் இதற்காக தரவில்லை சோதர்களே. இந்த அறிவால், பணத்தால், அறிவாளிகள் அறிவால் உதவி செய்யுங்கள், பலமுள்ளவர்கள் பலத்தால் உதவி செய்யுங்கள், பணமுள்ளவர்கள் பணத்தால் உதவி செய்யுங்கள். இந்த ஊரில் செய்ய வேண்டிய முயற்சிகள் ஏராளம் இருக்கிறது. நாம் செல்ல வேண்டிய தூரம் மிக வெகு தூரம் இருக்கிறது. நாம் இன்றும் அது இது அவர் இவர் என்று நாம் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். சோதர்கை பெரியார்களே, நிர்வாக சண்டை அல்ல, தேவை உம்மத்துக்குரிய அர்ப்பணிப்புடன் பாடுபடுபவர்கள், நல்லவர்கள் முன்வர வேண்டும், இந்த ஊரை வழிநடத்த வேண்டும். சோதர்களே, அல்லாஹ் அந்த ஊரில் தந்திருக்கும் ஞாமத்துக்கள் ஏராளம். இந்த சாய்ந்தமருது என்று சொல்லும் இந்த கிராமம் 100க்கு 100 முஸ்லிம்கள் தனியாக கட்டியாக வாழும் ஒரு கிராமம். இந்த ஊரில் சுமார் 30,000 ஆண் பெண்கள் இருக்கத்தக்கன 27 மஸ்ஜிதுகள் இருக்கிறது. தரையிலும் அது 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 பீச்சோரத்திலும் மஸ்ஜித் இருக்கிறது, மெயின் வீதியிலும் மஸ்ஜித் இருக்கிறது, தலைமாட்டில் கரவாகில் அங்கும் மஸ்ஜித் இருக்கிறது, ஊரில் நடுவிலும் மஸ்ஜித் இருக்கிறது. ஆனால் இந்த ஊரில் இன்னும் பண்புகளும் பண்பாடும் ஒழுக்கமும் வாலிபர்களுக்கு மத்தியில் குறிப்பாக பெரியவர்களை மதிக்கும் தன்மை, ஆசான்கள் உலமாக்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்தும் தன்மைகள் இன்னும் வளரவில்லை. பணம் வளர்ந்திருக்கிறது, அறிவு வளர்ந்திருக்கிறது, இதனை கொடுத்திருக்கிறோம், பண்புகள் வளரவில்லை. சோதர்களே, உலமாக்களை கண்ணியப்படுத்துவது, பெரியவர்களை மதிப்பது, இது மார்க்கம், இது தீன், இது இஸ்லாம். சோதர்களே, நான் சொல்ல வந்தது, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 நியாமத்துக்கள், இதுவைகள் 5ம் நிரந்தரமானவை அல்ல, ஒரு நாள் பறிக்கப்படும். அதற்கு முன்னால் உள்ளவர்கள் அதில் நல்லதை செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். நாம் வாழ்வது வாழ்க்கை அல்ல சோதர்களே, இந்த வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கையை தயாரிப்பதற்காக பிறந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மூல மந்திரம், பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மௌத்தாகுவதற்காக, மௌத்தாகிறோம் ஆகிரத்தில் வாழ்வதற்காக. இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில், வாலிபத்தில், வயோதிபத்தில், ஏழ்மையில், செல்வத்தில், எல்லா நேரங்களிலும் என்னுடைய குறிக்கோள் மௌத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். இன்று மௌத்துக்கு அது வயது கிடையாது, இடம் கிடையாது, காலம் கிடையாது. அங்கே உம்ராவுக்கு சென்றவர்கள், பயணத்தை முடித்தவர்கள், ஜியாரத் சென்றவர்கள், யார் நினைத்தது அங்கே வஃபாத்தை எத்தி விட்டார்கள், அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள். இன்னும் சிலர்கள் உம்ராவை முடிக்கிறார், நாடு திரும்புகிறார், அங்கே மலக்குல் மௌத் வருகிறார்கள். அங்கே உள்நாட்டில் அல்ல, வெளிநாட்டில் எமது ஊரை சேர்ந்த தாயும் மௌத்தாகி விட்டார். இன்னும் சில வாலிபர்கள் பயணத்தில் போகிறார்கள், குளிக்க செல்கிறார்கள், அங்கும் இங்கும் மௌத், அது ஏராளம் சோதர்களே. சமீப காலத்தில் வாலிபர்கள் மௌத்தாகும், இளம் வயதுடைய மௌத்துடைய செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. அதனால் நாம் எமது வாலிபத்தை நல்ல வழியில் கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கான முயற்சி என்ன? எமது வாலிபத்தில் படிக்கும் காலத்திலிருந்தே எமது நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், எமது தொடர்பு அது மஸ்ஜிதாக இருக்க வேண்டும், எமது வழிகாட்டல் அது உலமாக்களாக இருக்க வேண்டும். தேவையின் ஏற்படின் ஆளுங்களை, உலமாக்களை அணுகுவது, கேட்பது, செய்வது, இதுக்கு உறுதுணையாக, இதற்கு பக்கபலமாக பெற்றோர்கள் வழிகாட்ட வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சபாத்துன் சபாத்துன் யுதில்லுகுமுல்லாஹு யௌமன் லா தில்ல இல்லா தில்லு. கியாமத்துடைய நாளையில், மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் 7 கூட்டத்தினர்களுக்கு அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அதில் ஒரு கூட்டம் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். இந்த வாலிபம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, இந்த வாலிபம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு செய்யப்பட்டதோ, கழிக்கப்பட்டதோ, அந்த வாலிபர்கள் அல்லாஹு தஆலா கியாமத்தில் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அதனால் இன்றைய குத்பாவில் 5 நியாமத், அதில் ஒன்று வாலிபம். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். இது பெரும் நியாமத் சகோதரர்களே. ஒரு நாள் இந்த ஆரோக்கியம் இழக்கப்படும், அங்கே நோயாளியாக ஆகிவிடுவார். நின்றவர் நிற்க முடியவில்லை, உட்கார வேண்டிய நிலைப்பாடு வரும். நடந்தவர்
படுக்கையில் இருக்கிறார், பறந்தவர் வீட்டில் இருக்கிறார், ஓடியவர் வெட்டில் இருக்கிறார். நாம் கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எந்த சக்தியை, எந்த ஆற்றலை, எந்த பலத்தை, எந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதனை நான் எனக்காக பாவிப்பதுடன், எமது குடும்பத்துக்காக உழைப்பதுடன், ஊருடைய நிலவுக்காக, உம்மத்துடைய எழுச்சிக்காக, சமூகத்துடைய மேம்பாட்டுக்காக எனக்கு அல்லாஹ் தந்திருக்கும் அந்த உடல் ஆரோக்கியம் செலவழிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மூன்றாவது அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான். இன்றிருக்கும் செல்வம் அது என்றும் இருப்பது கிடையாது. அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், வசதியை தந்திருக்கிறான். செல்வம் என்று சொல்லும் பொழுது காணி, பூமி, கடை, வியாபாரம், பணம், இது மட்டுமல்ல சகோதரர்களே. அல்லாஹ் சிலர்களுக்கு அறிவென்ற செல்வத்தை தந்திருக்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான், நுண்ணறிவை தந்திருக்கிறான், ஆளுமையை தந்திருக்கிறான், நல்ல தன்மைகளை தந்திருக்கிறான், நல்ல வழிகாட்டலை தந்திருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அல்லாஹ் யாருக்கு என்ன வளத்தை தந்திருக்கிறானோ அந்த வளம் எனக்காக பாவிக்கப்படுவதுடன், என்னுடைய குடும்பத்துக்காக பாவிக்கப்படுவதுடன், எமது உம்மத்துடைய எழுச்சி. நாம் ஒரு சுயநலவாத உம்மத்தல்ல, நாம் சுயநலவாத உம்மத்தல்ல. நாம் பிறந்தது, வாழ்ந்தது, எமதுடைய அடிப்படை பிறர்களை பற்றி சிந்திக்கும் ஒரு உம்மத். சகோதரர்களே, அநாணியத்துடைய சுயநலவாத அல்ல, உம்மத்துடைய சிந்தனை, உம்மத்துடைய கவலை, ஊருடைய கவலை, சமூகத்துடைய கவலை, இது ஒவ்வொரு மனிதரிடம் வரும் பொழுது, நான் மாறும் பொழுது, நான் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சிந்தனையுடன் முயற்சிக்கும் பொழுது ஒரு குடும்பம் சீராகும், ஒரு ஊர் சீராகும், ஒரு கிராமம் சீராகும், முழு சமூகமே சீராகிவிடும். மூன்றாவது, அல்லாஹ் தந்திருக்கும் இந்த செல்வம் சகோதரர்களே, பெரியார்களே. நாலாவது, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் தந்திருக்கும் ஓய்வு, அல்லாஹ் தந்திருக்கும் ஆரோக்கியம், அல்லாஹ் தந்திருக்கும் நேரம், இது அல்லாஹ்வுடைய தீனுக்காக. ஒரு நாள் நேரம் இல்லாத ஒரு காலம் வருவதற்கு முன்னால், வேலைகள் சுகுலுகள் அதிகமாகுவதற்கு முன்னால் நல்ல வழியில் செலவழிக்க வேண்டும். ஐந்தாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ ஹயாத்தக கப்ல மௌத்திக், இவைகள் அனைத்துக்கும் அடிப்படையாக அல்லாஹ் ஹயாத்தை தந்திருக்கிறான், உயிரை தந்திருக்கிறான், வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை மௌத்து வருவதற்கு முன்னால் நல்ல வழியில் சிந்தித்து செயல்பட்டு எமது நலவுக்காக உழைப்பதுடன், உம்மத்துடைய சமூகத்துடைய நல்ல காரியங்களுக்காக பக்கபலமாக இருந்து உழைக்க வேண்டும் என்று வேண்டியவனாக நான் இந்த குத்பாவை முடிக்கிறேன். வல்லவன் அல்லாஹ் இந்த நியாமத்துக்களை நல்ல வழியில் செலவழிக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா நமது பாவத்தை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. ஆகிரத்தை நோக்கிய பயணத்தில் யா அல்லாஹ் வெற்றியடைய தௌஃபீக் செய்வாயாக. சுவர்க்கத்தை ஒதுங்குந்தலமாக ஆக்கி தந்தல்வாயாக. வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.